ஸ்ருதிங்க. ஸ்ருதி காவ்யா ரூமுக்கு போயிருக்கா. நாளைக்கு காவ்யா கல்யாணம் ஆகி அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் ஸ்ருதி அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவா. அதான் ஸ்ருதிய காவ்யா கூட இன்னைக்கு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் மெயில் அனுப்ப வேண்டியிருக்கு. அதை முடிச்சிட்டு வரேன். காவ்யாவோட கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு பார்வதி. நாளைக்கு இந்நேரம் காவ்யாக்கு கல்யாணம் ஆகி ராஜு வீட்ல செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல அர்ஜுன். இத்தனை வருஷமா அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. எப்பவுமே ஒரு பொண்ணா தனியா வாழ்றது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அர்ஜுன். நீ என்ன ஃபீல் பண்ற? இல்ல அர்ஜுன், காவ்யாவோட கல்யாணத்தை பத்தி நீ என்ன ஃபீல் பண்றேன்னு கேட்டேன். ராஜுவுக்கும் அவன் லைஃப்ல இது ஒரு புது பிகினிங் தானே. அதனால அவரு காவ்யாவை நல்லா பாத்துப்பாரு. அவருக்குமே பர்சனலா காவ்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ஜுன். இனி அவங்கள பத்தி கவலைப்பட தேவையே இல்ல. ராஜு உன்கிட்ட எதுவும் சொன்னாரா? எதுவும் சொல்லல. என்ன அர்ஜுன், நீயாவது பர்சனலா அவரோட ஒப்பீனியன் என்னன்னு கேக்குறது இல்லையா? எனக்கு அப்படி கேட்கணும்னு தோணல பார்வதி. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அர்ஜுன். ராஜு காவ்யாவை நல்லா பாத்துப்பாரு. இனி அவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. என்ன அர்ஜுன், ஏன் சைலண்டாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பார்வதி, நல்லாதான் இருக்கேன். என்ன அர்ஜுன், நீ ஒரு மாதிரி பதட்டமாவே பேசிட்டு இருக்க. காவ்யா கல்யாணம் பண்ணி போறதுல உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.